அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை இரவு 12 மணிக்குள் 16 செல்வங்களையும் வாரி வழங்கும் ஸ்ரீ சுக்கிர எந்திரத்தை வரைந்து மணிப்பர்சில் வைத்து பாருங்கள். மணிப்பர்சில் பணம் நிரம்பி வழியும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய அக்ஷய திருதியை முன்னிட்டு பணம் மற்றும் தங்க நகைகளை வசியம் செய்யக்கூடிய நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஸ்ரீ சுக்கிர யந்திரம் வரையும் முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் நம்ம நிறைய பதிவுகளை அப்லோட் பண்ணுவோம். இதற்கு காரணம் எல்லாராலையும் எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. சோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபிளா இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை நீங்க செஞ்சாலே போதும், முழுமையான பலன்களை உங்களால் பெற முடியும். அதுலயும் இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. இந்த சுக்கிர எந்திரத்தை எப்படி எந்த நேரத்துல வரையணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீங்க நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்றதுனால குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுங்க. இருந்தாலும் நீங்க நிறைய பேர் தொடர்ந்து கேட்கறதுனால குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது நம்ம பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்கள் மற்றும் எளிமையான பரிகாரங்களை சொல்லுவாங்க. ஜாதக கட்டம் பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணங்கள் சார்ஜஸ் உண்டுங்க. மேலும் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்கிறதுனால ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதியில இருந்து தாங்க அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான அக்ஷய திருதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4:17 அக்ஷய திருதியை ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் மே 11 சனிக்கிழமை அதிகாலை 2:50 வரை அக்ஷய திருதியை இருக்குங்க. தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவதற்கும் அல்லது தங்கத்திற்கு இணையான எளிமையான பொருட்கள் வாங்குவதற்குமான சுப முகூர்த்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மே 10 விடியற்காலை 5:33 முதல் 7:14 வரை, காலை 8:56 முதல் காலை 10:30 வரை, மதியம் 12:18 முதல் மதியம் 2 மணி வரை, மாலை 5:21 முதல் இரவு 7:02 வரை, அடுத்ததாக சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாலே அது சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். பணம், பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, உயர் ரக வண்டி வாகனங்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், அழகான வீடு, அமைதியான குடும்பம், நிம்மதியான காதல் வாழ்க்கைன்னு இவை அனைத்தையும் வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். அதிலும் இன்றைய தினம் சித்திரை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு சில சூட்சமமான ஆற்றல்கள் உண்டு. அதிலும் இன்றைய தினம் அக்ஷய திருதியையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருப்பது மிகவுமே விசேஷம். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் சுக்கிர பகவானுடைய இந்த சூட்சம எந்திரத்தை எந்த நேரத்தில் வரைவது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் சுக்கிரஹோரை நேரம் தாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 5:21 முதல் நள்ளிரவு 12 மணி
வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த எந்திரத்தை நீங்க வரையலாம். ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் அல்லது சார்ட் பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். சார்ட் பேப்பராக இருந்தாலும் ஒயிட் கலர் சார்ட் தாங்க எடுக்கணும். வெள்ளை நிறம் தான் சுக்கிர பகவானுக்கு உரியது. சோ ஒயிட் கலர் பேப்பர் அல்லது ஒயிட் கலர் சார்ட்ல இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த சுக்கிர எந்திரத்தை வரையணும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால நீங்க வரைங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண வேண்டாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்திரத்திற்குள்ள இருக்கக்கூடிய எண்கள் மற்றும் குறியீடுகளை கரெக்டா நீங்க எழுதிக்கணும். எண்கள் மற்றும் குறியீடுகள் கலந்தது தாங்க சுக்கிர எந்திரம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே நீங்க காப்பி பண்ணி வரைஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மாற்றமும் நீங்க செய்ய வேண்டாம். அதே போல எந்திரத்திற்கு மேல 16 செல்வங்களை தரும் சுக்கிர யந்திரம் அப்படின்ற வாக்கியத்தையும் நீங்க எழுதணும். ரொம்பவும் பெரிய பேப்பர்ல நீங்க வரைய வேண்டாம். ஏன்னா இதை வரைந்து நம்ம மணி பர்ஸ் அல்லது ஹேண்ட்பேக் உள்ள வைக்க போறோம். சோ அதற்கு ஏற்றது போல நீங்க கொஞ்சம் சின்ன சைஸ்ல கூட வரைஞ்சுக்கோங்க. ஆனால் தெளிவாக நீங்க வரையணும். அடிச்சடிச்சு வரைய கூடாதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த எந்திரத்தை நீங்க வரையலாம். குளிச்சுட்டு தாங்க இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த எந்திரத்தை நீங்க வரைங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தலைக்கு குளிச்சுட்டு இந்த எந்திரத்தை வரையலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. தாராளமாக இந்த எந்திரத்தை வரையலாம். பேப்பர்ல வரைகிறவங்க நீங்க நேரம் கிடைக்கும் போது அந்த பேப்பரை லேமினேட் பண்ணி மணி பர்ஸ்க்குள்ள வச்சுக்கோங்க. ஏன்னா டைரக்டா நீங்க வச்சீங்கன்னா அது கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த எந்திரத்தை மணி பர்ஸ், வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டின்னு எதுல வேணாலும் வைக்கலாம். இன்கேஸ் நீங்க பிசினஸ் பண்றீங்க, கடைகள் வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க வரைந்து வைக்கலாம். எந்த இடத்துல நீங்க வைத்தாலும் இந்த பேப்பரை மடிக்காமல் வைக்கணும். அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம். அதே போல இந்த பேப்பர் குறைந்தபட்சம் ஒரு 2 மாதங்களுக்காவது 60 நாட்களுக்காவது கிழியாமல் நீங்க பார்த்துக்கோங்க. சோ நீங்க சார்ட்ல அல்லது பேப்பர்லன்னு எதுல வரைஞ்சாலும் கொஞ்சம் லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீண்ட நாட்கள் வரும். இன்கேஸ் அந்த பேப்பர் ரொம்ப பழசாகிடுச்சு, கிழிந்து போய்விட்டால் அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்துல இதே போல நீங்க வரைஞ்சுக்கோங்க. 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்கேஸ் நீங்க வரைந்து வைத்திருக்கும் அந்த பேப்பர் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதை உடனே நீங்க மாற்றணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. 3 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம். அதற்கு பிறகு அந்த பேப்பரை எரிச்சிட்டு நீங்க புதியதாக இந்த எந்திரத்தை வரைந்து வைக்கணும். குறைந்தபட்சம் 2 மாதங்கள், அதிகபட்சம் 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சுக்கிர எந்திரத்தை இன்றைய தினம் நீங்க வரைஞ்சு பாருங்க. இன்ஸ்டன்டா, இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.